மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், என் நண்பர் அருமை சகோதரர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த பகுதி கழக செயலாளர், நம்முடைய காரம்பாக்கம் அன்பர்களே, இந்த ரெண்டு பேரும் பேசும்போது யார் யார் அவர்களே என்று அவர்கள் விழித்தார்களோ அவரையெல்லாம் நானும் அவர்களே என்று சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நேரம் ஆச்சு, 3 தரம் மழை வந்தாச்சு. இன்னும் அவர்களை சொல்லி அதுக்கு அதுக்குள்ள மழை வந்துடும். ஆனால் இந்த பொதுக்கூட்டத்துக்கு 6:30 மணிக்கு புறப்பட்டவன் சற்றப்ப 9 மணிக்கு வந்து சேர்ந்திருக்கேன். காரம்பாக்கம், இந்த ராமாவரம், அப்புறம் இந்த தொகுதி என்ன தொகுதி, மதுரை வாயில், எல்லா தெருவையும் காட்டி, அந்தம்பாக்கம் காட்டி எனக்கு வந்த கோவத்தில் திரும்பி போயிட்டு இருக்கேன். அது என் சுபாவம். ஆனால் இன்னைக்கு என்னமோ சரி நாமளும் பார்ப்போம் ஊரன்னு பார்த்துக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தூரமா? அன்னைக்கு சண்முகம் இருந்தப்போ பக்கத்தில் வந்துட்டா அது எப்படி? ஏன் அந்த வழியாக கூப்பிட மாட்டீங்களா? இப்போ இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் கூட்டத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் திருப்பி 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 அடேங்கப்பா, மகா பொறுமைசாலி வேணும். ஆகையினால பொறுமையின் எல்லையில் என்று கடந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கேன். நம்முடைய யார் போட்டிருக்கோம், டிஆர் போல் வராரா? சொன்னார், காரம்பாக்கம் சண்முகம் ஒரு தொகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று சொன்னார். இந்த மாவட்டத்தில் எல்லாருமே அப்படிதான். ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர் நம்முடைய மா. சுப்பிரமணியம் அவர்கள். 24 மணி நேரமும் இதே வேலை தான். இந்த கொரோனா வந்தப்பதான் வேற வேலை, இப்பெல்லாம் இதே வேலை தான். நான் அவர் பார்த்தேன், இந்த செய்திகள் வாசிப்பது விமலான்ற மாதிரி செய்திகள் யார் யார் இதில் கலந்துக்கிட்டாங்கன்ற ஒரு தொகுப்பை சொன்னார் அவர். ஒரு மாவட்ட கழக செயலாளர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை மனதிலே நிறுத்தி அதை தொகுத்து சொல்லுவதே ஒரு அழகு. அவர் தான் மாவட்ட கழக செயலாளர். எனக்கு எப்பொழுதுமே மா. சுப்பிரமணியத்தின் மீது எனக்கு அந்த பிரியம் உண்டு. அவர் இந்த பகுதியில் எல்லாரையும் வெற்றி பெற வைத்திருக்கிறார். அதற்காக என் பாராட்டு. அவருக்கு உறுதுணையாக நின்ற கழகத்தினுடைய தளபதிகள் அனைவருக்கும் என் பாராட்டு. இந்த பகுதியில் நம்முடைய கணபதி அவர்கள் பெரும்பாலான வாக்குகளை வாங்கி கொடுத்து இந்த தொகுதியிலே நற்பெயரோடு விளங்குவதற்காக அவருக்கும் என்னுடைய பாராட்டு. கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த தலைவரோடு நாம் நீண்ட நாள் பழகி இருந்தோமோ, எந்த தலைவரோடு சேர்ந்து பணியாற்றினோமோ, எந்த தலைவரோடு சேர்ந்து
கட்சியிலே விளங்கினோமோ, சட்டமன்றத்தில் இருந்தோமோ, அமைச்சரவையில் இருந்தோமோ, அப்படியெல்லாம் இருந்த ஒரு தலைவர் என்னை பொறுத்தவரையில் 53 ஆண்டு காலம் அந்த இமயத்தின் இடுப்பிலேயே இருந்து வளர்ந்தவன் நான். அவ்வளவு பெரிய தலைவரோடு இருந்து அவர் மறைந்து அவருக்கு எடுக்கின்ற நூற்றாண்டு விழா நிறைவு விழாவிலும் நாம் பங்கேற்கிறோம் என்பது உள்ளபடியே நாம் பெருமைப்படத்தக்க ஒன்றுதான். காரணம், தலைவர்களில் பல வகை உண்டு. ஒன்று பொலிட்டிக்கல், இன்னொன்று சோசியல், சமூக நோக்கம். அரசியல் தலைவர்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். மக்களிடத்திலே போவது, ஓட்டு வாங்குவது, முடிந்தால் காரியங்கள் செய்வது, மறுபடியும் தேர்தலில் நிற்பது, மறுபடியும் தோற்பது, ஜெயிப்பது, ஆட்சி அமைப்பது. அதோடு அரசியல் தலைவர்களுடைய பணி முடிந்து விட்டது. ஆனால் சமுதாய நோக்கம் கொண்ட தலைவர்களுக்கு முதலில் அவர்களுக்கு சமுதாய நோக்கம்தான் முக்கியம். இந்த கட்சி ஆரம்பித்த பொழுது யாரும் தேர்தலில் நிற்போம்னு தெரியாது. தேர்தலில் நிற்கிறோமா வேண்டாமா என்றதுக்கே ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியவர் அண்ணா அவர்கள். ஆக இந்த கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது, இந்த கட்சிக்குள் அடியெடுத்து வைக்கிற பொழுது, என்னை ஒத்த வயதுடையவர்கள், என்னை விட சீனியராக இருக்கக்கூடியவர்கள், எதற்காக இந்த கட்சிக்கு வந்தோம்? அறிஞர் அண்ணா கேட்டார்கள், திராவிட நாடு, அந்த திராவிட நாடு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தான் இந்த கட்சிக்குள்ளே நுழைந்தோம். ஆனால் அந்த மயத்தான கொள்கை இடையிலே விளைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகும் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டை கொள்கையை விடுகிற பொழுது சொன்னார், பிரிவினை கேட்கிற அந்த கோஷத்தை தவிர அதற்காக எடுத்து வைத்த காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த காரண காரியத்துக்காக அதை வேகமாக செயல்படுத்த வேண்டுமானால் ஆட்சி எந்திரம் நம் கைக்கு வர வேண்டும். அந்த ஆட்சி எந்திரம் கைக்கு வந்தால்தான் நாம் சொல்லுகிற சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த முடியும். நீண்ட நெடுங்காலமாக இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பல நூற்றாண்டுகளாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சங்கலிங்க நாடார் என்கிறவர் விருதுநகரிலே உண்ணாவிரதம் இருந்து இறந்தே போனார். அப்பொழுது கூட இந்த நாட்டுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்றால் தான் தெரியும். எனவே இதை தமிழ்நாடு என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று சொன்னார்கள். நாம் அப்பொழுது திருப்பி கேட்டார் அண்ணா அவர்கள், இந்தியா என்றால் தான் உலகத்துக்கு தெரியும், அதை பாரத் என்று மாற்றிருக்கிறீர்களே எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். ஆக அதே போன்று, ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. பெண்களுக்கு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க வேண்டும் என்று 1000 முறை கேட்டோம். அதை செய்ய முடியவில்லை. இந்த நாட்டுக்கு இந்தி தமிழ், ஆங்கிலம் தமிழ் 2 தான் தேவை, இந்தி தேவையில்லை, இருமொழி கொள்கை போதும் என்று 1000 மேடையில் முழங்கினோம், மாநாட்டிலே பேசினோம், எடுபடவில்லை. ஆக இவற்றை நிறைவேற்றுமானால் ஆட்சி வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக சமுதாய நோக்கு உள்ளவர்கள் கருத்தை நடைமுறைப்படுத்த ஆட்சி சக்கரம் வேண்டும் என்றார்கள். அந்த ஆட்சி சக்கரம் அண்ணாவுக்கு கிடைத்த பொழுது இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டார்.
உலகத்துக்கு தெரியாமலா போய்விட்டது? யார் யார் அன்றைக்கு எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் சட்டமன்றத்தில் அறிஞர் அண்ணா ஒரு வாலிபரை போல் நான் தமிழ்நாடு என்று சொல்லுவேன், நீங்கள் அத்தனை பேரும் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று 3 முறை தமிழ்நாடு தமிழ்நாடு என்று அண்ணா அவர்கள் குரல் கொடுத்தார்கள். எல்லோரும் எழுந்து நின்று வாழ்க வாழ்க என்று சொன்னார்கள். ஆகவே ஆட்சி சக்கரம் இருக்கிற பொழுதுதான் நாம் நினைப்பதை நடத்துகிற முடியும். நாம் அதிகமான சமூக சிந்தனை உள்ளவர்கள். அதே போன்றுதான் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அது நடக்கவில்லை. அண்ணாதான் அதை முடிவாக்கி காட்டினார்கள். இந்தி, தமிழ், ஆங்கிலம் இருமொழி போதும் என்பதையும் சட்டமாக்கி விட்டார்கள். இந்த 3ஐயும் ஒரே நாள் செய்து முடித்துவிட்டு அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள், இதை மாற்றி எழுதுவதற்கு எந்த கொம்பனும் பிறக்க முடியாது தமிழ்நாட்டில் என்று சொன்னார்கள். இதுவரையில் எந்த கொம்பனும் பிறக்கவில்லை. இதை மாற்றி அமைக்கிற தைரியம் எவருக்கு ஏற்படவில்லை. அவருக்கு பிறகு அதிகமான சமுதாய நோக்கம் கொண்டவர் தலைவர் அவர்கள். ஆகவே ஒரு அரசியல் தலைவர் என்பதை விட அவர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்சியை பலமாக தேடினார் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு ஆண்களோடு சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய சுயமரியாதை கொள்கை. அந்த கொள்கையை நிலைநாட்ட பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்ற சட்டத்தை போட்டு காட்டினார். பெண்களும் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் அவர்கள் அதிக இடங்களை பெற வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதை இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆனால் கையில் இருக்கிற சட்டம் பஞ்சாயத்து, அதில் 33% பெண்களுக்காக ஒதுக்கினோம். இன்றைக்கு போய் பார்த்தால் பல யூனியன்களிலே சகோதரிகள் தான் இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாயத்து யூனியனில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பெண்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு பல திட்டங்களை நிறைவேற்றி காட்டியவர் கலைஞர் அவர்கள். உழுபவனுக்கே நிலம் சொந்தம், இருப்பவனுக்கே வீடு சொந்தம். இதை சொன்னோம். ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் அவர்கள் குடியிருப்பு மனை மசோதாவை நிறைவேற்றி காட்டினார்கள். அப்போது சட்டசபையிலே மணலி கந்தசாமி இருந்தார். மணலி கந்தசாமி கம்யூனிஸ்ட் கட்சியிலே பெரிய புரட்சிவாதி. அவர் பல ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்தார். அவர் தலைமறைவாக இருக்கிற பொழுது அவருடைய மனைவி கர்ப்பமாகிவிட்டார்கள். சில நேரங்களில் அப்படி வந்து போயிடுவார்கள் தெரியாமல். கோர்ட்டிலே கொண்டு போய் நிறுத்தி கேட்டார்கள், உன் கணவர் தலைமறைவாக இருக்கிறாய், நீ எப்படி கர்ப்பமா இருக்கிறாய் என்று கேட்டார். நான் எப்படியோ பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தியாகி. அவர் சொன்னார், குடியிருப்பு மனை மசோதா, குடியிருப்பவனுக்கு அந்த இடம்தான் சொந்தம் என்பதற்காக நாங்கள் ரத்தத்தை சிந்தி இருக்கிறோம், சிறைச்சாலையிலே வாடி இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட எந்த சிரமம் இல்லாமல் ஒரு சொட்டு மையிலே அந்த கொண்டு வந்தீர்களே, நீங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் என்று கலைஞரை அன்றைக்கு பாராட்டினார்கள். அதே போன்று எந்த திட்டமானாலும் சரி, கோயில் கூடாது என்பதல்ல, கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலேயே இன்று என்டோர்மெண்ட் போர்டு கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கு 1000 கொள்கை உண்டு. ஆனால் நிர்வாகத்திலே வருகிற பொழுது மக்களுக்கு எது தேவையோ அது செய்து காட்டுகிறது. கலைஞர் அவர்கள் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தவர்கள். தலைவரை போல்
அதிகமான திட்டங்களை நிறைவேற்றியவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதே நேரத்தில் அரசியலிலேயும் ஒரு ஆண் தன்மையோடு இருந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள்.